ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை தமுக்கத்தில் இருக்கிறோம். ரெண்டு நாளுக்கு முன்னாடி சேம் லொக்கேஷனில் வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடோட வெஸ்டர்ன் சைடில் வந்துட்டு அங்கே உள்ள கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரீசன் வந்துட்டு ரோடு அகலப்படுத்துறதுக்காக கடைகள் உள்ள ஒரு 3 to 5 feet லெங்க்த்துக்கு வந்துட்டு மார்க்கிங் போட்டிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா டெமாலிஷன் வேலை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான மார்க்கிங் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பெரும்பாலும் கடைகள் பார்த்திங்கன்னா வெக்கேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சேம் இதே ரோடு எண்டில் ஈஸ்டர்ன் சைடில், அதாவது அமெரிக்கன் காலேஜ் ஒட்டினா பில்டிங் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒட்டினாப்பில் ஹோட்டலில் கிங் மெட்ரோ இருக்குல்ல, ஸோ அந்த கிங் மெட்ரோ ஹோட்டலில் வந்து ஒரு பகுதி வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணுறது தான் மெயினாக வந்திருக்கோம். அதுபோல் கடந்த வீடியோவில் சிலவங்க அந்த நான் மார்க்கிங் சொன்னதை வந்து சரியாக வந்து கவனிக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா கடைகளுக்கு உள்ளே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு கடைக்கு உள்ளே கூடயும் அந்த மார்க்கிங் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ அந்த மார்க்கிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரோடுக்கு போயிடும். ஸோ வந்து லிட்ரலாக பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட் பில்டிங்கை வந்துட்டு இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எத்தனை ஸ்டோரியாக இருந்தாலுமே இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு பெரும்பகுதி வந்துட்டு ரோடுக்கு போயிடுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடையும் பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கடையில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வந்து ஒரு ஆரோ மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு போயிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெமாலிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட பாதி பகுதி வந்துட்டு ரோடுக்கு போயிடுது. ஸோ அந்த பாதி பகுதி மட்டும் கட்டாயம் இடிக்க முடியாது. ஸோ டோட்டலாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோல் இந்த பில்டிங் வந்துட்டு ஒரு 2 floor இருக்குது. அதுபோல் அமெரிக்கன் காலேஜ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பில்டிங்கும் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்துட்டு, அதாவது இந்த சைட்லேயே வந்து இவ்வளோ தூரம் இடிக்கிறாங்கன்னா அமெரிக்கன் காலேஜ் பில்டிங்குமே வந்துட்டு இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராபப்ளி இந்த டெமாலிஷன் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா அதுவுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிங் மெட்ரோ ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அந்த டெமாலிஷன் ஒர்க் வந்து நேற்று ஈவினிங் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 days பிஃபோர் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து முழுசாக இருந்தது. அதுபோல் இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு 3-4 கடை இருக்கும். ஸோ அந்த பார்த்திங்கன்னா ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம லாஸ்ட் டைம் போயிருந்த போது வந்துட்டு இடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸுமே இடிச்சிட்டாங்க.